மடக்கூதி. இந்த மடக்கூதிய நான் என்னைக்குமே ஊத மாட்டேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னாக்க மடக்கு ஊதி அதை நிறுத்தி சொல்லணும். அவங்க கட்சிக்காரல டிவிகே கட்சிக்காரல எங்கேயாச்சும் போய் இத மடக்கு ஊதின்னு விடாம சொல்லுங்க. அவங்க அதே மாதிரி மடக்கூதின்னு சொல்லலைன்னா நீங்க சொல்றத நான் என்ன எந்த இடத்துல வேணாலும் நான் நிரூபிச்சு காட்டுறேன். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல்ல என்டிஏ தலைமையிலான பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிச்சா என்ன நடக்கும் தெரியுமா? வட மாநிலங்களை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அங்க நடக்கிற அதே மத கலவரங்கள் இங்கேயும் வரும். சிறுபான்மை மக்கள் நிம்மதியா வாழ முடியாது. மணிப்பூர்ல நடந்த மாதிரி பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் சர்வ சாதாரணமா மாறும் ஆபத்து இருக்கு. தமிழ்நாட்டை இவங்க பிற்போக்குத்தனத்தை நோக்கி இழுத்துட்டு போவாங்க. வளர்ச்சிங்கிற பேர்ல கார்ப்பரேட் கொள்ளதான் நடக்கும். ஆனா மக்கள் பின்தங்கிடுவாங்க. நம்ம சுயமரியாதை மண்ண மதவெறி கும்பல் கிட்ட அடகு. மனைவி விஜயோடு இல்லை, மகன் விஜயோடு இல்லை, மகள் விஜயோடு இல்லை. பனையூர் பங்களாவில் விஜய் தனியா இருக்கு. மனைவி மகள் மகன் இருந்தும் தனியா வாழ்றார விஜய். ஒன்று, த்ரிஷாவோட 2 முறை கோவாவுக்கு தனி விமானத்தில் சென்று வந்தாரே ஏன்? அவர் நடிகராக இருந்தால் நமக்கு பிரச்சனையே இல்லை. அரசியல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரி இல்ல. எங்க அண்ணி இல்ல, எங்க கேப்டனே அன்னைக்கு சொன்னவரு. அன்னைக்கு பழம் நல்வி பாலில் விழுந்திருந்தா இன்னைக்கு யாருங்க? எடப்பாடியா? டிவிக்கேவா? எடப்பாடியும் கிடையாது, டிவிக்கே கிடையாது, பிஜேபி கிடையாது. அந்நியார் முடிவு சுண்ணாம்பு தான். கேப்டன் இந்த நாட்டுக்கு நல்லதை செய்ய வந்தாருங்க. அதை புரிஞ்சுக்காத மக்கள் உண்மையான துரோகிகள். மடக்கூதி. இந்த மடக்கூதிய நான் என்னைக்குமே ஊத மாட்டேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னாக்க மடக்கு ஊதி அதை நிறுத்தி சொல்லணும். அவங்க கட்சிக்காரல டிவிகே கட்சிக்காரல எங்கேயாச்சும் போய் இத மடக்கு ஊதின்னு விடாம சொல்லுங்க. அவங்க அதே மாதிரி மடக்கூதின்னு சொல்லலைன்னா நீங்க சொல்றத நான் என்ன எந்த இடத்துல வேணாலும் நான் நிரூபிச்சு காட்டுறேன். நான் கூட விஜய் ரசிகர் தான். ஆனா ஓட்டு திமுக தான் நான் போடுவேன். செங்கோட்டை யாருன்னா 1ஆம் நம்பர் ஊழல் பண்ணவனா, அவனை வச்சுதானே அரசியல பண்றாங்க. ஜூல கூட குரங்கு ஒரு கம்பியில் தானே போட்டிருப்பாங்க. ஏன்னா அது வெளியே போயிடும். அதனாலதான் இவனுங்க எதனா பண்ண போறான்னு சொல்லிட்டு தான் கரண்ட் கம்பத்துல கிரீஸ் தடவுது அது மாதிரி எல்லாம் பாக்குறாங்க. அவன் கொள்கை தெரியாத பையனா. இதுவரை கட்சின்னா கொள்கைனா தெரியும். லாட்டரி விற்கிறவன் ஊழல் பண்ணவன் தானே இருக்கிறான். இப்போ கொரோனா டைம் வந்தது, வர்தா புயல் எல்லாம் கஷ்டம் வந்தது. அப்பெல்லாம் போன விஜய் இப்ப மட்டும் அரசியலுக்கு வந்துக்கிறாரு. அவ்வளவு நிறைய சம்பாதிச்சார்ல, அப்பெல்லாம் கொடுக்காம இப்ப மட்டும் அரசியல் வந்திருக்காரு.